நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவங்கள் ஏன் நாளைக்கு திடீர்னு நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? அப்போ ஏதோ ஒரு பாசத்தில் நீங்கள் செய்கிறீங்க, அந்த பாசம் நாளைக்கு உங்கள் சமுதாய பாசமா அல்லது உங்களுடைய மொழி பாசமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் நாளைக்கு வெளியேற்றப்படும் போது ஏவாவேலு அவர்கள் தனக்கு வேண்டிய நெருங்கிய வட்டாரத்தில் பேசிய வார்த்தையில் ராமதாஸை விட அதிகமான தொகையை கேட்கிறார் வேல்முருகன். அப்படிங்கிறப்ப வேல்முருகனுக்கு ராமதாஸை விட அதிகமாக பணம் கேட்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார் ஏவாவேலு. ஆனால் ராமதாஸை விட அதிகமாக பணம் கேட்குற பிரேமலதாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 100 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட கிங்ஃபிஷர் முதலாளியாக இருந்த விஜயமாலியா அவர்கள் தொழில்துறையில் உச்சகட்டத்தில் இருந்தபோது தனக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு ராஜ்யசபா பதவி வேண்டும் என்று காங்கிரஸிடம் கேட்டபோது 100 கோடி ரூபாய் அன்று இருந்த நிலையில் வாங்கி கொண்டு தான் காங்கிரஸ் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களின் கனவாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எஸ்ஆர்எம் காலேஜோடைய நிறுவனர் ஐஜேகே கட்சியுடைய தலைவர் வந்து பாரிவேந்தர் பார்த்திங்கன்னா பாஜக சார்பாக நிற்கப்பட்ட எல்லா சமயங்களிலும் தோற்று அவ்வளவு தொழில் வச்சிருக்கவர் ஒரு எம்பி ஆகணும்னு கடைசியாக திமுகவில் இணைந்து உதயசூரியன் நின்று தான் அவரால் எம்பி ஆக முடிஞ்சிச்சு.